அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முகிலன். அவளுடைய பெயர் மதுமிதா. நான் அவளை செல்லமாக மது என்றுதான் அழைப்பேன். பள்ளி பருவம் முதலேயே என்னுடன் ஒன்றாக ஒரே வகுப்பில் படித்தவள். பேருக்கேற்றாறு போல போதையேற்றும் மதுவைப் போலதான் இருப்பாள். ஆனாலும் பள்ளியில் அவளை பலர் உசார் செய்ய ட்ரை பண்ணாலும் அவள் யாருக்கும் மடங்காமல் முரட்டு குதிரை போலவே இருந்தாள். காரணம் திமிரெல்லாம் இல்லை, குடும்ப சூழ்நிலையும் அவளுடைய பெற்றோர்களின் வளர்ப்புமே ஆகும். பல ஆண்கள் பெண்களின் கண்களை பார்த்து பேசாமல் கழுத்துக்கு கீழேயும் அவர்கள் பார்க்காத போது அவர்களின் உடலின் சைடில் பார்ப்பதும் இடுப்பை பார்ப்பதும் என இருப்பார்கள். நானும் பிறரை பார்ப்பேன். ஆனால் மதுமிதாவிடம் அப்படி இல்லை. காரணம் அவள் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் எங்களுடைய நட்புமே ஆகும். அவளுடன் ஒன்றாக பள்ளி செல்லும் போதும் அவளுடன் வீட்டிற்கு செல்லும் போதும் பல நாட்கள் நாங்கள் தனிமையில் இருந்துள்ளோம். ஆனால் ஒரு நாள் கூட எங்களுடைய பார்வை காமத்தை நோக்கி பயணிக்கவில்லை. ஆனாலும் அவள் மீது ஏதோ ஒரு இனம் புரியாத ஈர்ப்பும் இருந்தது. இப்படியே எங்களுடைய படிப்பும் முடிந்தது. இருவரும் நல்ல மதிப்பெண் பெற்றதால் நான் கொடைக்கானல் கல்லூரியில் பிஎஸ்சி சேர்ந்தேன். அவளோ ஒரு பெண்கள் கல்லூரியில் சேர்ந்தாள். அந்த 3 வருடம் அவளை மிகவும் மிஸ் பண்ணினேன். ஏனென்றால் லீவு நாட்களில் மட்டுமே அவளை நான் பார்ப்பது ஒன்று. அவளுடன் பேசுவது என நாட்களும் ஓடியது. என்னதான் காலேஜில் பல பெண்கள் மற்றும் நண்பர்கள் என பலர் இருந்தாலும் மதுமிதா அளவிற்கு யார் மீதும் எனக்கு பிரியமும் கவனமும் செல்லவில்லை. அரியர் இல்லாமல் இருவருமே பிஎஸ்சி முடித்த நிலையில் எம்எஸ்சியும் படிக்க முடிவு செய்து அவளிடம் சென்று அப்ளிகேஷன் போட போகிறேன், நீயும் வா என்று நான் கூறினேன். ஆனால் அவளோ இல்லடா, நீ மட்டும் போடு, நான் போடலை அப்படின்னு சொன்னான். என்னாச்சு, ஏன் போடலை அப்படின்னு நான் கேட்டேன். அவள் கூறிய வார்த்தைகள் என்னை நிலகுலைய வைத்தது. ஆமாம், அவள் என்னிடம் இல்லடா, நான் மேற்கொண்டு படிக்கலை, எனக்கு கல்யாணம் பண்ண வீட்டில் பேசியிருக்காங்கடா, எங்கள் சொந்தத்திலேயே ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னான். என்ன சொல்கிற, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாண்டா, ஏற்கனவே பேசிட்டாங்க, அடுத்த மாதம் என் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்கடா அப்படின்னு சொன்னான். உனக்கு கல்யாணத்தில் ஓகேவான்னு நான் கேட்டேன். இதில் நான் ஓகேன்னு சொல்லவும் வேணான்னு சொல்லவும் என்னடா இருக்குது, ஏற்கனவே ஜாதகமெல்லாம் பார்த்துட்டாங்கடா, பொருத்தம்லாம் இருக்காம்டா அப்படின்னு சொன்னான். அவள் சொன்னதை கேட்டதுமே ஏதோ என் இதயத்துக்கு மேலே ஒரு பெரிய மூட்டையை தூக்கி வச்சது போல கனத்தை என்னால் உணரவும் முடிஞ்சது. அவள் அப்படி சொன்னதை கேட்டதுமே எனக்கு சரியாக தூக்கமே வரலை, சாப்பிடவும் முடியலை. நானாகவே இல்லை. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது, நான் எனக்கே தெரியாமல் அவளை ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. ஆனால் எனக்கு இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்படியே ஒரு மாதத்தில் அவள் சொன்ன நாளும் வந்துச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி அவள் வீட்டுக்கு பொண்ணு வீடு பார்க்க வந்திருக்காங்க, நீ வாடான்னு சொன்னான். நானும் சரின்னு சொன்னேன். ஆனால் எனக்கு போக மனசும் வரலை, என்னால் போகவும் முடியல. அதனால் நானும் போகவும் இல்லை. அன்னைக்கு இரவு அவள் வீட்டுக்கு போனேன். அவள் என் மேலே கோபமாக இருந்தா. ஏண்டா வரலை நீ அப்படின்னு கேட்டா. எல்லோருமே கேட்டாங்கடா, என்னடி உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு வரலையா அப்படின்னு. எங்கடா போனேன், ஏன் வரலை அப்படின்னு கேட்டா. அப்போ அவள் கண்ணை பார்த்து பேச முடியாமல், லூஸு, இன்றைக்கி தான் எனக்கு எம்எஸ்சிக்கு கவுன்சிலிங், அதான் வர முடியலை அப்படின்னு நான் சொன்னேன். அவள் அதை கேட்டதுமே, சரி, அதுக்கு நீ ஏண்டா ஏதோ பறி கொடுத்தது போல் சோகமாக இருக்கிற, ஏன் சீட்டு கிடைக்கலையா அப்படின்னு கேட்டா. எனக்கு எப்படி கிடைக்காம போகும், அதெல்லாம் கிடச்சிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அதை கேட்டதுமே சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி எனக்கு கை கொடுத்து ஆல் த பெஸ்ட்டா அப்படின்னு சொன்னான். ஆனால் நான் ஏன் அந்த நிகழ்வுக்கு செல்லவில்லை என்று எனக்கு மட்டுமே தெரியும். நான் இருக்க வேண்டிய இடத்தில் வேறு ஒரு நபரை வைத்து என்னால் பார்க்க முடியவில்லை, அதான் என்று என் மனதுக்குள் நான் நினைத்து கொண்டேன். அடுத்ததாக இப்படியே சில நாட்களும் சென்றது. ஒரு நாள் மதியம் எனக்கு கால் செய்துவிட்டு என் வீட்டிற்கு வந்தாள். அப்போது வீட்டில் யாரும் இல்லை. என் வீட்டாருக்கு அவளுடைய பெற்றோர்கள் பத்திரிகை வைத்து இருந்தாலும் கூட நட்பு ரீதியாக அவள் எனக்கு தனிப்பட்ட முறையில் பத்திரிகை வைக்க வந்திருந்தாள். என்னிடம் அவள் பத்திரிகையை நீட்டி, பெண் வீடு பார்க்க வரும்போது நீ வரவில்லை, ஏதோ காரணம் சொல்லிவிட்டாய், அதுபோல இல்லாமல் கல்யாண வேலைகளை நீதாண்டா இழுத்து போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் சரின்னு கொஞ்சம் கம்மி குரலில் சொன்னேன். என்னடா ஆச்சு உனக்கு, கொஞ்ச நாளாகவே நான் பார்க்குறேன், நீ ஆளே சரியில்லை, மந்தமாக இருக்கிற, பழையபடி கலகலன்னு இல்லாமல் சோகமாக வேற இருக்கிற, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு சொன்னான். நான் அப்போது அமைதியாகவே இருந்தேன். உங்ககிட்ட நான் கேட்குறேன், என்னடா ஆச்சு உன் உடம்புக்கு அப்படின்னு கேட்டா.
அவள் அப்படி கேட்டதுமே என் உடம்புக்கெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது, கொஞ்ச நாளாக மனசு தான் சரியில்லைன்னு சொன்னேன். ஏய் என்னடா சொல்கிற, மனசுக்கு பிரச்சனையா, இங்கே வா உட்காரு அப்படின்னு சொல்லி சோபாவில் உட்கார வச்சா. இப்போ சொல்லு என்ன ஆச்சு, மனசுக்கு இப்படி சரியில்லைன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்டதுமே நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பாருடா என் கூட தான் இருக்க, ஆனால் எனக்கே தெரியலை நீ லவ் பண்ணுற விஷயம். என்கிட்ட கூட அவளை பற்றி நீ சொல்லலைல்ல, ஏண்டா மறைச்ச? அவள் என்னடா சொல்கிறா? அவகிட்ட உன் லவ்வை சொல்லிட்டியா? அவள் என்ன சொல்கிறா? உன்னை போல் ஒரு பையன் லவ்வை சொல்லி யாருன்னா உன்னை பிடிக்கலன்னு சொல்லுவாங்களாடா? என்னடா ஆச்சு அப்படின்னு அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தா. நான் இன்னும் அவகிட்ட என் லவ்வை சொல்லலை அப்படின்னு சொன்னேன். என்ன இன்னும் சொல்லலையா? எவ்வளோ நாளாக அவளை நீ லவ் பண்ணுற? அவள் பேர் என்ன, எந்த ஊர், எந்த காலேஜு? உனக்கு பயமாக இருந்தால் நான் வேணா அவகிட்ட உனக்காக பேசவாடா அப்படின்னு கேட்டா. அதெல்லாம் உன்னால் முடியாது, அவகிட்ட உன்னால் பேசவும் முடியாது அப்படின்னு சொன்னேன். டேய் என்னடா இப்படி பேசுகிற, உனக்காக நான் இது கூடவா செய்ய மாட்டேன், சொல்லுடா அவள் பேர் என்ன அப்படின்னு கேட்டா. நான் வேண்டாம் விடு அப்படின்னு சொன்னேன். டேய் சும்மா மூட் அவுட் பண்ணாத, அவள் பேரை சொல்லுடா, அவள் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டா. நான் பதில் எதுவும் சொல்லலை. திரும்ப திரும்ப கேட்டதால் அவளை ஹாலில் இருந்த ஒரு பீரோ கிட்ட கூட்டிகிட்டு போனேன். என்னடா பீரோவில் அவள் ஃபோட்டோ எதாவது வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டா. நான் பதில் எதுவும் சொல்லலை. அப்போது அவள் பேரை சொல்லுடா, அவள் எப்படி இருப்பான்னு கேட்கும்போது பீரோவில் இருந்த ஒரு பெரிய முகம் பார்க்குற கண்ணாடியை காட்டி, இவ தான் அந்த பொண்ணு, அவள் பேர் மதுமிதா, இந்த கண்ணாடியில் இருக்கிறது தான் அவளுடைய முகம் அப்படின்னு சொன்னதுமே அவள் முகமே மாறிடுச்சு. அதுவரை என்கிட்ட கலகலன்னு பேசினவ சுத்தமாக பேசவே முடியலை. இப்போவாச்சு என்ன விரியா இல்லை இன்னும் எதுன்னு கேட்க போறியா அப்படின்னு நான் அவளை பார்த்து கேட்டதுமே அவள் அழுதுகிட்டே தலையில் கையை வச்சுக்கிட்டு போய் சோபாவில் உட்காந்துட்டா. அவகிட்ட போய் சாரி, நீ என் கூட எம்எஸ்சி படிக்க வரும்போது சொல்லலான்னு இருந்தேன் என்று நான் சொன்னேன். ஆனால் அதுக்குள்ளேயே என்னென்னமோ நடந்து போயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நான் எதிர்பார்க்காத நேரத்தில் பலாருன்னு என் கன்னத்தில் ஒரு அடி அடித்தா. நான் அப்போது அவகிட்ட அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அப்படி பேசுனதில் கோபமாகவே தான் அடிச்சிட்டாலோ அப்படின்னு நான் நினச்சேன். ஏண்டா என் கூட நீ இவ்வளோ நாளாக பழகி இருக்க, நாம் 2 பேரும் எவ்வளோ நாள் தனிமையில் இருந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாண பேச்சு வந்ததுமே நான் உங்ககிட்ட தானடா சொன்னேன். அப்போல்லாம் நீ இதை சொல்லாமல் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த, ஏண்டா இப்படி பண்ணினேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டா. அவள் அப்படி பண்ணது எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏண்டி என்ன பண்ண சொல்கிற? நீ என்ன எப்போவுமே நல்ல ஃப்ரெண்டாக பார்த்த, என் மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்த. அதுவும் இல்லாமல் நான் அன்னைக்கு உங்ககிட்ட இந்த கல்யாணத்தில் விருப்பமானு கேட்கும்போது கூட வீட்டில் பேசி முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். அப்புறம் என்னால் என்ன பண்ண முடியும்? உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்டால் நல்லா இருக்குமா, நம்ம நட்பு என்ன ஆகிறது அப்படின்னு நான் கேட்டேன். டேய் அப்புறம் நான் உன்னை ஏதுன்னு சொல்லி திட்டிட போகிறேன்டா, அமைதியாக இருடா. நீ எப்போவாச்சும் என்னை ஒரு லவ்வர் போல் பார்த்துருக்கியாடா? இல்லை என்கிட்ட தான் உன் லவ்வை பற்றி சொல்லியிருக்கியாடா? இல்லை அன்னைக்கு பொண்ணு வீடு பார்க்க போகிறாங்கன்னு சொல்லும் போதாச்சும் நீ உன் மனசில் இருக்கிறத சொன்னியாடா? இல்லை தானே? அப்புறம் நான் மட்டும் எப்படி உன்னை லவ் பண்ணதை உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா. அன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? வீட்டில் பேசி முடிவு பண்ணி இருக்காங்கன்னு தானே உங்ககிட்ட சொன்னேன். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்டா. நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா நான் என் மனசில் இருக்கிறத என் காதலை உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன்டா. நீயும் சொல்லலை, அதனால் என்னாலையும் சொல்ல முடியல. ஒருவேளை நான் உங்ககிட்ட லவ்வை சொல்லி நீ என்ன அப்படியெல்லாம் பார்க்கல, நான் உன்னை எப்போவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன்னு சொல்லிட்டா என்னால் எப்பவும் உங்ககிட்ட ஃப்ரீயாக பேசி பழக முடியாதுடா. எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அழ ஆரம்பித்தா. அவள் இப்படி சொன்னதுமே எனக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவளும் தப்பு பண்ணிட்டா, நானும் தப்பு பண்ணிட்டேன். நாங்கள் 2 பேருமே மனசு விட்டு பேசியிருந்தா எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு அப்போ தான் நாங்கள் 2 பேருமே நினச்சோம். அப்போ மதுமிதா, முகிலன், இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் வர சொல்லியாச்சு, இப்போ திடீர்னு இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது, நம்மளுடைய காதல் இன்றைக்கே ஆரம்பித்து இன்றைக்கே முடிஞ்சிருச்சு, அதனால் நீ மனசை மாற்றிக்கோ, நானும் முயற்சி பண்ணுறேன் மாற்றுறதுக்கு, இனி நீ உன் வழியை பார்த்துட்டு போ, நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து என்னை பிரிஞ்சு அழுதுகிட்டே போயிட்டா. அதன் பிறகு அவளுடைய கல்யாணத்துலேயும் நான் கலந்துக்கிட்டேன். அவளுக்கு நல்லபடியாக கல்யாணமும் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சதுமே அவன் புருஷன் ஊருக்கே அவள் போயிட்டா.
நானும் மீதி இருந்த நாட்களில் கல்லூரி சென்று என்னுடைய படிப்பையும் முடித்தேன். படிப்பை முடித்த எனக்கு வெளியூரில் வேலையும் கிடச்சிது. நான் அந்த ஊரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் எதேச்சியாக நான் மதுமிதாவை பார்த்தேன். எப்படி இருக்க, என்ன பண்ணுறேன்னு விசாரித்தேன். அப்போ தான் அவள் சொன்னா, எனக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது 1.5 வயசில் எனக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. என் கணவன் வெளியூரில் வேலை செஞ்சுட்டு வராரு. என்னுடைய மைத்துனர் உள்ளூர்லேயே தான் வேலை பார்க்குறாரு. காலையில் வேலைக்கு போனால் சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவார். என்னுடைய மாமியாரும் தினமும் காலையில் கூலி வேலைக்கு போயிடுவாங்க. காலையில் போனால் அவங்களும் சாயந்தரம் தான் வருவாங்க. நானும் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, நாமளும் ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு வீட்டில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சாயந்தரமானால் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு மேய்ச்சலுக்காக கூட்டிகிட்டு போவேன். சாயந்தரமாக வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படியே என்னுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னான். நானும் இங்கே பக்கத்தில் தான் ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு. நானும் ஒரு வீடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்டேன். உன் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு வீடு காலியாக இருக்கா அப்படின்னு சொல்லியும் கேட்டேன். அவளும் என் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு காலியாக தான் இருக்குது, நீ வேணால் அங்கே வேணால் வாயேன் அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்கு குடியேறினேன். ஏற்கனவே எங்களுக்குள்ள காதலும் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்குள்ள ஏற்கனவே பழக்கம் இருக்குது, எங்களுக்குள்ள காதல் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயமானது மதுமிதாவுடைய மாமியாருக்கோ அவருடைய மைத்துனருக்கோ தெரியாது. இதை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவள் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா. அதனால் இதை பற்றி நான் யாருக்கிட்டையும் பேசலை. நான் அந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்த பிறகு அவருடைய வீட்டில் இருக்க எல்லாருமே காலையில் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போது மதுமிதா மட்டும்தான் வீட்டில் தனிமையில் இருப்பாள். அப்போ நானும் அவளும் செல்ஃபோனில் நீண்ட நேரம் பேச ஆரம்பித்தோம். அவருடைய கணவனும் இப்போது வெளியூரில் இருக்கிறதால எங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை. இப்படியே தினமும் நாங்கள் பேச பேச எங்களுக்குள்ள மீண்டும் காதல் பூத்துச்சு. ஏற்கனவே கணவனை பிரிந்து ஏக்கத்தில் இருக்கக்கூடிய மதுமிதாவுக்கு உடல் தேவையும் இருந்துச்சு. நானும் அவளும் அதன் பிறகு அடிக்கடி தனிமையில் சந்திக்கவும் ஆரம்பித்தோம். வீட்டில் யாரும் இல்லாத சமயங்களில் அவள் என்னை வீட்டுக்கு அழைப்பாள். நானும் அவளுடைய வீட்டுக்கு போய் அவளோட தனிமையில் இருக்கிறத வழக்கமாக்கி கொண்டேன். இப்படியே எங்களுடைய தகாத உறவு தொடர ஆரம்பிச்சுது. நான் அடிக்கடி மதுமிதாவுடைய வீட்டுக்கு போகிறதும் வரதுமாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அரசல் புரசலாக எப்படியோ அவருடைய மாமியாருக்கு தெரிஞ்சிருச்சு. இதனால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சுது. அவன் யார், எதுக்காக அவன் அடிக்கடி உங்ககிட்ட பேசுகிறான், நான் இல்லாத நேரத்தில் எதுக்காக அவன் வீட்டுக்கு வரான், என்ன ஏதுன்னு சொல்லி மதுமிதா கிட்ட விசாரித்தாங்க. அப்போ தான் மதுமிதாவும் வேறு வழி இல்லாமல் அவன் என்னோட பள்ளியில் படித்த என்னுடைய தோழன், அந்த பழக்கத்துக்காக தான் எங்கிட்ட பேசுகிறானே தவிர எங்களுக்குள்ளே மற்றபடி எதுவும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான விஷயம் எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மாமியார்கிட்ட சொன்னான். இருந்தாலும் மாமியாருக்கு மருமகன் மீது சந்தேகம் இருந்துச்சு. சரி, நீ சொல்கிறத நான் நம்புகிறேன், ஆனால் ஒன்று பண்ணு, இதுக்கப்புறம் அவன் நம்ம வீட்டுக்கும் வரக்கூடாது, நீயும் அவங்ககிட்ட ஃபோனில் பேசக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக கண்டிஷனும் போட்டுட்டாங்க. அதையும் மீறி நீ ஏதாவது இப்படி பேசிகிட்டு இருக்க, அந்த பையனோட பழகிட்டு இருக்க அப்படின்னா நான் கண்டிப்பாக என் பையன்கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதுமே மதுமிதா அதிர்ச்சியானாங்க. தன்னை பற்றி மற்றவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா தன்னுடைய தகாத உறவு வெளியே தெரிஞ்சிடும், அது எனக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, என்னுடைய பெற்றோருக்கும் அசிங்கம் அப்படின்னு மதுமிதா நினைக்க ஆரம்பித்தா. அதன் பிறகு என்னோட பழகிறதையும் பேசுகிறதையும் நிறுத்திட்டா. என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியல. நானும் எத்தனையோ முறை அவளை தனிமையில் சந்திக்கணும்னு நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனால் அவள் இல்லை, வேண்டாம் வேண்டான்னு சொல்லி என்னோட பழகிறதையே நிறுத்திட்டா. எனக்கு இதனால் அவருடைய மாமியார் மீது கடுமையான ஆத்திரமும் கோபமும் இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாட்களாகவும் போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு என்னுடைய பிறந்த நாளும் வந்துச்சு. வருஷம் என்னுடைய பிறந்த நாளுக்கு மதுமிதா கண்டிப்பாக எனக்கு வாழ்த்து சொல்லி பரிசும் கொடுப்பா. ஆனால் இந்த முறை என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவள் என்கிட்ட பேசவும் இல்லை, எனக்கு வாழ்த்தும் சொல்லவும் இல்லை. எனக்கு மனசே உடஞ்சி போன மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் ஒரு நாள் திடீர்னு என்னுடைய பிறந்தநாள் முடிஞ்ச ஒரு 2 நாளுக்கு அப்புறம் மதுமிதா எனக்கு ஃபோன் பண்ணான். நான் உன்கிட்ட பேசணும், உனக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினச்சேன்டா, ஆனால் என் செல்ஃபோன் இந்த நேரம் பார்த்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் நான் கடையில் கொடுத்ததால் உங்ககிட்ட என்னால் பேச முடியல, உன்னால் வாழ்த்தும் சொல்ல முடியல. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போது 4 மணிக்கு ஆடு மேய்க்கிறதுக்காக காட்டுக்கு தான் போகிறேன், நீ ஒரு கேக்கை வாங்கிட்டு வா, நாம் காட்டில் வச்சு உன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னான். எனக்கு மனசுக்கு இப்போ தான் திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மதுமிதா என்கிட்ட பேசுகிறா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாம் மீண்டும் தனிமையில் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சந்தோஷத்தில் நானும் நேராக கடைக்கு போய் ஒரு பர்த்டே கேக்கு வாங்கிட்டு வந்தேன். என்னுடைய பர்த்டே கொண்டாடுறதுக்கு நானே போய் கேக்கு வாங்கிட்டு வந்தேன். அதன் பிறகு மதுமிதா என்னை அவள் ஆடுகளை மேய்க்கக்கூடிய இடத்துக்கு வர சொன்னான். நானும் அங்கே போனேன். அங்கு மறைவான ஒரு இடத்துல வச்சு நானும் அவளும் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினோம். கேக்கு வெட்டி நான் அவளுக்கு ஊட்ட, அவள் எனக்கு ஊட்ட,
நாங்கள் இதுக்கு முன்னாடி தினமும் தனிமையில் சந்தோஷமாக இருந்தோம். இப்போ பல நாளுக்கு அப்புறம் மீண்டும் இப்படி சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிது. சுற்றி முற்றி பார்த்தோம், யாருமே இல்லை. எங்களுடைய உடல் தேவையும் இருந்துச்சு. அதனால் அங்கே வச்சு நானும் அவளும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம். எனக்கு பிறந்தநாள் பரிசாக அவளையே எனக்கு கொடுத்தா. நானும் அதை ஏற்றுக்கிட்டேன். நானும் அவளும் அங்கு சந்தோஷமாக இருந்தோம். வழக்கமாக ஆடுகளை மேய்க்க போன மதுமிதா சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்ப வந்துடுவா. ஆனால் அன்னைக்கு 6 மணியும் ஆகியும் அவள் வீட்டுக்கு போகல. காரணம், என்னோட அவள் தனிமையில் இருந்துக்கிட்டு இருந்தா. அவளுடைய மாமியாரும் வேலையை முடிச்சுட்டு எப்போவுமே 5-5:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அன்றைக்கி 6 மணி ஆகியும் மதுமிதா இன்னும் ஏன் வீட்டுக்கு வரலை, ஏன் என்னாச்சு, போனவை ஏன் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவை தேடி அவருடைய மாமியார் காட்டுக்கே வந்துட்டாங்க. அங்கே நானும் மதுமிதாவும் தனிமையில் இருக்கிறத பார்த்துட்டாங்க. பார்த்தவங்க அதிர்ச்சி ஆனாங்க. அங்கே வச்சே எங்ககிட்ட சண்டையும் போட்டாங்க. நான் ஏற்கனவே நான் கேட்டேன், இவனுக்கும் உனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, எங்களுக்குள்ள பழைய சிநேகிதர் தான் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டேன். ஆனால் நான் இப்போது கூட என் கண்ணாலேயே பார்த்துட்டேன் நீங்கள் 2 பேரும் என்ன கோலத்தில் இருக்கீங்கன்ட்டு. இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. என் மகனோட வாழ்க்கையை நான் வீணடிக்க விரும்பலை. என் மகன்கிட்ட சொல்லி உன்னுடைய நடத்தையை குறித்து எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல போகிறேன். உன்னுடைய நடத்தையை வச்சு நான் என் பையன்கிட்டேருந்து உன்னை பிரிக்க போகிறேன். நான் விவாகரத்து பண்ணிவிட்டு என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நான் கட்டி வைக்க போகிறேன். நான் அசிங்கப்படுத்துகிறேன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாத்தையும் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனால் எங்கள் 2 பேருக்குமே கடுமையான ஆத்திரமும் கோபமும் இருந்துச்சு. எங்களை பற்றின தகாதவரை எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன்னு சொன்னதால் எங்கள் 2 பேருக்குமே கோபம் அதிகமாகி நாங்கள் 2 பேருமே சேர்ந்து அவருடைய மாமியாரை சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்தில் ஏற்கனவே எனக்கு அவங்க மீது கோபம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ எங்களுடைய தகாத உறவு குறித்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்னு சொன்னதால் கோபம் தலைக்கு உச்சிக்கு ஏறி அவனுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தேன். அவள் என் மதுமிதாவும் ஓடி மாமியோட 2 கைகளையும் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா. நானும் அவங்க மேலே உட்காந்துட்டு கழுத்தை நெரிக்கிறதுக்கு எனக்கு அது சுலபமாகவும் இருந்துச்சு. அவங்க மேலே இருந்த ஆத்திரத்தின் காரணமாக நான் அவங்கள கழுத்தை நெரிச்சு அவங்கள துடிக்க கொலையும் செஞ்சிட்டேன். அதன் பிறகு தான் எங்களுக்கு இந்த மாமியாரோட உடலை என்ன செய்கிறதுன்னு தெரியல. சரி, இருட்டிருச்சு, நாம் இப்போ வீட்டுக்கு போவோம், அப்போ தான் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மதுமிதாவும் உடனடியாக வீட்டுக்கே வந்துட்டோம். மதுமிதாவும் ஆடுகளை மேய்ச்சிட்டு எப்போதும் போல் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டா. நானும் நைஸாக என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே மதுமிதாவுடைய மைத்துனர் வந்தான், அதாவது அவருடைய கணவனுடைய தம்பி. என்ன இன்னும் அம்மாவை காணோம், என்னாச்சு இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு மதுமிதாவோ, தெரியலை, நான் 1/2 மணி நேரம் மேலே ஆகுது, உங்கள் அத்தை இன்னும் வரலை, எங்கே போனாங்கன்னு தெரியலையே, காலையில் வேலைக்கு போனவங்க இன்னுமா வீட்டுக்கு வரலை அப்படின்னு தெரியாத மாதிரி நடித்தா. உடனே மைத்துனரும் சரி நான் போய் அம்மாவை தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகள்டையும் உறவினருடைய வீடுகளையும் போய் விசாரித்தான். ஆனால் எங்கே தேடியுமே அம்மா கிடைக்கல. உடனே அம்மா வேலை செய்யக்கூடிய இடங்களையும் போய் பார்த்தான். அங்கேயும் தேடி பார்த்தா அம்மா எங்கேயுமே கிடைக்கல. அப்போ தான் மதுமிதா என்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி என் மைத்துனர் வந்தான், அம்மாவை தேடி தான் போயிருக்கான், கண்டிப்பாக அவன் காட்டிலையும் போய் தேடுவான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டான். நானும் சரி, நான் அதுக்கு முன்னாடியே போய் அவங்க அம்மாவுடைய உடலை எரிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரைவாக இங்கே என் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போனேன். என் வண்டியில் இருந்த பெட்ரோலை ஒரு கேனில் எடுத்து அந்த காட்டுக்கு போய் அவங்களுடைய பிணத்துக்கு மேலே இந்த பெட்ரோலை ஊற்றி நான் தீ வச்சுட்டு வந்துட்டேன். அந்த சமயம் பார்த்து மதுமிதாவுடைய மைத்துனர் தன்னுடைய நண்பரை அழைச்சிக்கிட்டு பல இடங்களில் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தார். அப்போ பார்த்து திடீர்னு காட்டில் இருந்து புகையுமாகவும் நெருப்புமாக வந்ததை பார்த்து அவர் அதிர்ச்சியாகி, என்ன இந்த நேரத்தில் திடீர்னு காட்டில் தீப்பற்றி எரியுதே, எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய நண்பரும் காட்டுக்குள்ளே போய் பார்க்க அங்கு பாதி எரிந்துக்கிட்டு இருந்த அவருடைய மாமியார் உடலை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக நெருப்பையும் அணைத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் அழைச்சிட்டு உடனடியாக அவங்களுடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு காப்பாற்ற முயற்சி பண்ணி மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. ஆனால் அங்கே மருத்துவர்கள் பரிசோதனை செஞ்சுட்டு அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலை சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சியானாங்க. இந்த தகவலானது போலீஸாருக்கும் தெரிவிக்கப்பட்டுச்சு. போலீஸாரும் உடனடியாக சம்பவத்திற்கு மாமியாருடைய உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதன் பிறகு இந்த மர்ம மரண வழக்கு தொடர்பாக போலீஸார் விசாரணையை துவங்கினாங்க. அப்போ தான் இது யாராக இருக்கும், யார் மீதாவது சந்தேகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க ஒரு சில பேர், இப்போல்லாம் கொஞ்ச நாட்களாகவே மருமகளுக்கும் மாமியாருக்கும் அடிக்கடி சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால் இதை ஒருவேளை
அவருடைய மருமக தான் தன்னுடைய மாமியாரை கொலை செஞ்சிருப்பாளோ அப்படின்னு எங்கள் எல்லாத்துக்குமே சந்தேகம் இருக்குது. காரணம், அவள் அடிக்கடி ஆடுகளை மேய்க்க போகக்கூடிய அந்த காட்டில் தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கு. அதனால் அவளை விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மதுமிதா ஏற்கனவே போலீஸை பார்த்ததுமே மதுமிதா பயந்து போய் தான் இருந்தா. இப்போது எல்லாருமே வந்து மதுமிதாவுடைய பேரை சொன்னதுமே போலீஸார் மதுமிதா கிட்ட விசாரணை செய்ய ஆரம்பித்தாங்க. அவள் பயந்து பதில் சொன்னான். இதனால் போலீஸாருக்கு அவள் மீது பெரிய சந்தேகமும் ஏற்பட்டுச்சு. உடனே போலீஸார் அவங்கள காவல் நிலையம் அழைத்து சென்று தங்களுடைய பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணையை துவங்கினாங்க. மேலும் மதுமிதாவுடைய செல்ஃபோனையும் கைப்பற்றி அதையும் ஆய்வு செஞ்சாங்க. அவங்க யார் கூடலாம் பேசியிருக்காங்க, எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க, யார் கூடலாம் சேட் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்தையுமே வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் நானும் மதுமிதாவும் அதிக நேரம் செல்ஃபோனில் பேசியதும் வாட்ஸ்அப் சேட் செஞ்சதும் சம்பவத்தன்று கூட நானும் அவளும் பலமுறை ஃபோனில் பேசியிருந்ததும் எல்லாத்தையுமே போலீஸார் கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு இந்த நம்பர் யாருடையது, இவருக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு, என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் நான் அவங்களுடைய பக்கத்து வீட்டில் வசித்து வருகிறேன்லேருந்து என்னுடைய பள்ளி தோழன் என்பது வரைக்கும் அனைத்து விஷயங்களையும் சொல்லிட்டாங்க. மேலும் எங்களுக்குள்ளே இருந்த அந்த தவறான உறவையும் சொல்லிட்டாங்க. எங்களுடைய உறவுக்கு தடையாக இருந்த எங்கள் மாமியாரை நாங்கள் 2 பேரும் தான் வந்து கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சோம். நானும் அவனும் பிறந்தநாள் கொண்டாடிட்டு காட்டுப்பகுதியில் தனிமையில் இருந்தோம். அப்போ என்னை தேடி திடீர்னு மாமியார் வந்து நாங்கள் இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ச்சியாகி எங்களை பற்றி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கள் மாமியாரை கொலை செஞ்சிட்டோம். சடலத்தை மறைக்கிறதுக்காக தீ வச்சு எரிச்சலாக நினைக்கும் போது தான் நெருப்பை பார்த்து என் மைத்தனர் அங்கே வந்து அவனுடைய அம்மா உடலை கண்டுபிடிச்சிட்டான். அதனால் நாங்கள் மாட்டிக்கிட்டோன்னு அனைத்து உண்மைகளையும் வாக்குமூலமாக கொடுத்துட்டா. அவள் கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து என் வீட்டில் இருந்த என்னையும் வந்து அதிரடியாக கைது செஞ்சு சிறையிலையும் அடைச்சிட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு எங்களுக்குள்ளே ஏற்பட்ட இந்த தவறான உறவால் நானும் மதுமிதாவும் தற்போது சிறையில் கம்பி எண்ணி கொண்டு இருக்கிறோம். கள்ளக்காதல் இருப்போடைய வாழ்க்கை எல்லாமே இப்படி தான் முடியும்னு நான் நிறைய பத்திரிகைகளையும் செய்திகளையும் பார்த்துருக்கேன். ஆனால் அதை பார்த்தும் திருந்தாமல் நானும் தகாத உறவில் இருந்ததால் அதே போலவே என்னுடைய வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமாவது நீங்கள் யாருடனும் தகாத உறவை வச்சுக்காதீங்க. அப்படி தகாத உறவோ கள்ள தொடர்புலையோ யாரு கூடயாவது இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையோட முடிவும் இப்படி தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு விபரீதமான இடத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்தும். தயவு செஞ்சு கள்ளக்காதல் செய்யாதீங்க. மனைவிக்கும் கணவனுக்கும் நம்பிக்கையோடு இருங்க. நன்றி, வணக்கம்.